வணக்கம் மக்களே, சிக்கன் கிரேவி செய்யலாம் வாங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மிளகாத்தூளை வேணாங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/4 கிலோ கறிக்கு ஒரு 6 வரமிளகா, 3 காஷ்மீர் மிளகா, மிளகு, சீரகம், கசகசா, சோம்பு, தக்காளி, வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு கறியில் இது போட்டு இது மாதிரி பெரட்டிடுங்க. கை விட்டு நல்லா சேர்ந்தா மாதிரி கலந்துடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த மசாலாவை இஞ்சி பூண்டு அரைச்சிடுங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. அந்த மசாலாலாம் சேர்ந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட்டை, லவங்கம், எண்ணெய் ஊற்றி இது பொரிஞ்சதை கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு தக்காளி போடுங்க. நல்லா ஒன்றும் பதியாக வதங்கினது இந்த சிக்கனை எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா கலரி கொடுங்க. மூடி வச்சுருங்க, தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா மசாலா இறங்கட்டும். அதை மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதுங்க, கிரேவி சூப்பராக இருக்கும். மிளகாத்தூளே இல்லாத செஞ்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. சூப்பராக வெந்துடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். தோசை, இட்லி, சாப்பாடு, ரசத்துக்கு சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வந்ததுங்க, இறக்கிடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி, மீன் வறுவல், ஆட்டுக்கறி குழம்பு, ரசம், ஒரு ஸ்வீட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.